ஹாய் காய்ஸ், கிருத்திஸ் ஃபேஷன் கேலரியிலேருந்து செயின் ஸ்டிச்சு, பேசிக் செயின் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜரி வச்சு ஒரு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், எட்ஜில் இருந்து எட்ஜை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சு இழுத்திங்கன்னா நாட் வந்துருச்சா? ஓகேவா? இப்போது இந்த நாட்டை வந்து இந்த ஃபிங்கர், ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபிங்கரும் தேர்டு ஃபிங்கரையும் வச்சு இதை வந்து இந்த நாட் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கரில் ஒரு சுற்றி திரும்பவும் அதே ஃபிங்கரில் கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஓகே. இப்போது நம்ம கீழே வச்சு நம்ம போடும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த நீடில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த த்ரெட்டை சுற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து அயன் நீடிலில் தான் நம்ம போட போகிறோம். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த ஃபிங்கர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃபிங்கரில் இப்படி வச்சு தான் இது மாட்டும். ஓகேவா? பிகினர்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆல்ரெடி கற்றுருக்கவங்களுக்கு இல்லை, பிகினர்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல, இந்த ஜரி வந்து எப்படி இந்த நீடில் மாட்டும் அப்படின்னு தெரியாதவங்க, ஜரியில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? பாருங்கள், இப்படி மாட்டி மேலே இழுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம். எந்த இடத்துல நம்ம வந்து நீடில் விடுறோமோ அந்த இடத்துல அந்த ஃபிங்கர் கொண்டு வந்து வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஃபிங்கர்லேருந்து தான் நம்ம வந்து இப்போ ஜரியை மேலே எடுக்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கு பின்னாடி கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக இழுத்திங்கனாவே அந்த நாட் போய் அந்த கிளாத்தில் வந்து ஃபிட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி ஒவ்வொரு டைமும் ரைட்டு லெஃப்ட்டு ஒரு சுற்றணும். உங்களுக்கு நீடில் வந்து சுற்றணும். அதே மாதிரி கீழே வந்து நீடில் வந்து ஜரி வந்து சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஜரி மேலே வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் தெரியுன்றவங்க வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம போடலாம். இப்போ பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. லென்த்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி லாஸ்ட்டாக எண்டு நாட் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. இப்படி நான் வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது இந்த மாதிரி நான் இழுத்து விட்டுருக்கேன் இல்லையா, இந்த இழுத்தை நம்ம செயின்லேருந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க செயின் இருக்குது இல்லையா, அந்த செயினில் வச்சு அந்த செயினை வந்து இந்த செயின்குள்ளே நம்ம வரணும். இது இருக்கு இல்லையா, இது மாட்டிட்டு கீழே இருக்கிறத நம்ம இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்படி அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி லாக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நாட் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். நான் பாருங்கள் கீழே பிடிச்சி இழுக்கிறேன், தெரியுதுங்களா? நாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துடுச்சு.